Hi ma, TN 7th Max, second chapter measurements, exercise 2.2 la first sum la irundhu 10th sum varaikum paakaporom. First 5 sums vandu wording problem and 6 to 10th sum varaikum objective type questions kuduthirukanga. Okay va? So first question enna kuduthirukanga na find the area of the rhombus PQRS shown in a following figure அப்படினு சொல்லிட்டாங்க. So two figures கொடுத்திருக்காங்க. Rhombus means four sides are equal-ஆ இருக்கும். ஓகேவா? four sides எப்படி இருக்கும்? equal-ஆ இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? rhombus-னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? So rhombus-க்கு two types of formula இருக்குதுமா. அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது டயகனல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இப்ப PR and QS கொடுத்திருக்காங்களா, இதை வந்து டயகனல்ஸா சூஸ் பண்ணிக்கிறோம். D1 equal to D2 அப்படி எடுத்துக்கலாம். இங்க வந்து பேஸ் ஹைட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செப்பரேட் ஷேப்பா இருக்குது. சோ ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏரியா ஆஃப் a rhombus is equal to diagonals கொடுத்தாங்கன்னா half diagonal 1 into diagonal 2 square units. Base height கொடுத்தாங்கன்னா base into height ன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயகிராமுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொன்னா half into diagonal 1 வந்து D1 வந்து 18 கொடுத்திருக்காங்க, D2 16 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 க்கும் 16 க்கும் கட் கொடுத்தோம்னா 16 ல 2 வந்து how many times மா 8 times. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 8 into 8 ன்னு பேலன்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 8 8s are 64 cm square னு ரைட் பண்ணனும். The area of the rhombus is equal to 64 cm square. செகண்ட் சப்டிவிஷன் வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் த rhombus find out பண்றதுக்கு base into height னு போடுறோம். சோ பேஸோட வேல்யூ 15 இருந்தது, ஹைட்டோட வேல்யூ 11 னு கொடுத்திருந்தாங்க. சோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம இப்ப இத பாருங்க, base equal to 15, height is equal to 11 னு கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படினு சொன்னா 15 into 11 165. Therefore area of the rhombus is 165 cm square. ஓகேவா? rhombus find the area of the rhombus. அதோட base வந்து 14 cm and height is equal to 9 cm. ஈஸி. ரெண்டையும் என்ன பண்ணனும், டைரக்ட்டா மல்டிபிள் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். base equal to 14 cm and height is equal to 9 cm னா 14 ஐயும் 9 ஐயும் மல்டிபிள் பண்றோம். So 14 9s are 9 4s are 36, remaining 3 199 plus 3 வந்து 12. So அப்ப ஆன்சர் என்னமா கிடைச்சிருக்கு நமக்கு 126 யூனிட்ஸா சொல்லும்போது ஏரியா is equal to 126 centimeter square. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the missing values. ஓகேவா? diagonal D1 equal to 19 கொடுத்திருக்காங்க, diagonal D2 is equal to 16 கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா is equal to half D1 into D2 square units. ஓகேவா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா வந்துரும் இல்லையா, 19 into 16 19 into 16 மல்டிபிள் பண்ணி பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்குவோமா. 19 into 16 6 9s are 54, remaining 5 166 6 plus 5 11. ஒன் டேபிள் ஆலனா 9 அப்படியே ரைட் பண்ணிட்டான் டைரக்டா. இங்க என்ன கிடைச்சது நமக்கு 4 1 plus 9 0, remaining 1 3. so அப்ப ஆன்சர் is 304. ஓகேவா? பட் ஃபார்முலால ஒரு half இருக்குல்லமா, சோ அப்ப இது என்ன பண்ணனும், into ஒரு 1/2 ரைட் பண்ணனும். சோ அப்ப இந்த ஆன்சரை divide by 2 போட்டானா அதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சோ அப்ப 304 2 ஆல டிவைட் பண்ணா 1 டைம் 2, remaining 1 0 5 டைம் 10. என்ன பண்ணனும், 4 இங்க ரைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். சோ அப்ப ஆன்சர் இஸ் 152 ஸ்கொயர் சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? நீங்க டைரக்டா by 2 போட்டு கட் கொடுக்க தெரிஞ்சா கட் கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 76 cm diagonal 1 கொடுத்திருக்காங்க, ஏரியா 468 கொடுத்திருக்காங்க, D2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ நமக்கு ஃபார்முலா என்னது, half D1 into D2. சோ அப்ப ஏரியா 468 is equal to 1/2 D1 ஓட வேல்யூ 26 into D2. சோ அப்ப 26 க்கும் 2 க்கும் கேன்சல் பண்ணனா 13 வந்துரும். ஓகேவா? D2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா D2 மட்டும் இங்க வச்சிட்டு 468 divided by 13. இப்ப 13 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் தான் நமக்கு D2 ஓட வேல்யூ. ஓகேவா? சோ அப்ப டிவைட் பண்ணி பார்க்கலாமா, இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம். divide 468
68 இங்க 13 3 times போட்டா 3 3s are 9 1 3 is 3 subtract பண்ணா இங்க என்ன வரும் borrow வாங்கிட்டோம் அப்படினு சொன்னா 16ல 9 subtract பண்ணிட்டோம்னா balance 7 இந்த 8 அப்படியே இங்க என்ன பண்ணனும் ரைட் பண்ணனும் 8ல 13 how many times இருக்குமா 6 times போட்டு பார்க்கலாமா so அப்ப 6 3s are 18 balance 1 and 1 6 is 6 plus 1 7 ஓகேவா அப்ப 0 வந்துருச்சு so அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சது நமக்கு D2 is equal to 36 இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க அப்ப யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணனும் ஓகேவா so next question D1 find out பண்ண சொல்றாங்க D2 ஓட வேல்யூ 12 mm கொடுத்திருக்காங்க அப்புறம் ஏரியா வந்து 180 ஸ்கொயர் mm னு கொடுத்திருக்காங்க so அப்ப D1 தான் நம்ம find out பண்ண வேண்டியது ஃபார்முலா A is equal to இங்க அப்ளை பண்ணலாம் A is equal to 1/2 D1 into D2 ஏரியா 180 equal to 1/2 D1 தெரியாது D2 ஓட வேல்யூ வந்து 12 இப்போ 2 க்கும் 12 க்கும் கட் கொடுத்தோம்னா 6 டைம்ஸ் இந்த 6 இங்க வரும்போது என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடும் so 180 divided by 6 is equal to D1 ஓகேவா D1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இங்க வந்து 180 ல 6 how many times கட் கொடுத்து பாருங்க 3 டைம்ஸ் போடலாமா 3 6 are 18 இங்க 30 so அப்ப D1 equal to 30 mm ஓகேவா புரிஞ்சுதாமா சோ அப்ப என்ன கொடுத்தாலும் D1 கொடுத்தாங்கன்னா and D1 and D2 கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு half D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ்ங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த வேல்யூஸ் D1 D2 இந்த 3 வேல்யூஸ்ல எனி 2 கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலால அப்ளை பண்ணி அதர் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் fourth question என்ன கொடுத்தாங்க the area of a rhombus is 100 square centimeter and the length of one of its diagonal is 8 centimeter find the length of the other diagonal D1 கொடுத்துட்டாங்க D2 find out பண்ண சொல்றாங்க அதான் மீனிங் இதுக்கு A வந்து 100 square centimeter கொடுத்துட்டாங்க D1 8 centimeter கொடுத்துட்டாங்கமா D2 வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம் half D1 into D2 square centimeter னு ஃபார்முலா ரைட் பண்ணிட்டு ஏரியா வேல்யூக்கு பதிலா 100 னு அப்ளை பண்றோம் இந்த 1/2 D1 8 எடுத்துக்கிறோம் D2 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இங்க 2 க்கும் 8 க்கும் கட் கொடுத்துட்டு 4 னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அப்ப இந்த 4 மல்டிபிள்ல இருந்து மூவ் டு லெஃப்ட் சைடுனா என்ன ஆயிடும் டிவைடுக்கு வந்துருமா சோ அப்ப டிவைட் பை 4 இங்க இத ரைட் பண்ண வேண்டாம் ஓகேவா 10 ல 2 டைம்ஸ் இருக்கும் பேலன்ஸ் 2 20 ல 5 டைம்ஸ் இருக்கும் அப்ப D2 is equal to நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சுமா 25 சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுக்கறாங்க a sweet is in the shape of rhombus ஒரு ஸ்வீட் இருக்குது அதோட ஷேப் வந்து rhombus ஷேப்ல இருக்குதா whose diagonal are given 4 cm and 5 cm D1 D2 கொடுத்துட்டாங்க the surface area of sweet should be covered by an aluminum foil find the cost of the aluminum foil used for 400 such a sweet at the rate of 7 per 100 square centimeter ஓகேவா என்ன சொல்றாங்க நீங்க கடையில எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல ஒரு சில்வர் கோட்டிங் போட்ட மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும் மில்க் ஸ்வீட் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கொடுத்திருப்பாங்க இந்த ஷேப்ல கொடுத்திருப்பாங்க சாக்லேட் கலர்ல கூட இருக்கும் இல்லனா half வந்து சாக்லேட் கலர்ல இருக்கும் ரிமைனிங் half வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் அதுக்கு மேல பேக் சைடுல அத சுத்தி வந்து ஒரு மாதிரி லைட்டா சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்வீட் பாத்திருப்பீங்க இல்லையா சோ அப்ப அந்த ஸ்வீட் வந்து ஷேப் என்னவா இருக்குது ராம்பஸ் ஷேப்ல இருக்குதா அதுல வந்து ஒன் டயகனல் வந்து D1 equal to 4 கொடுத்துட்டாங்க D2 is equal to 5 னு கொடுத்து ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க சோ இத போல 400 பீஸ் ரெடி பண்றாங்க 400 பீஸ் ரெடி பண்ணிட்டு இவங்க 100 ஏரியா வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருந்ததுன்னா அதுக்கு foil அலுமினியம் foil யூஸ் பண்றாங்கல அதுக்கு 7 rupees ஆகுதான் அப்ப 400 ஸ்வீட்ஸ்க்கு எவ்வளவு ஏரியா கவர் ஆகுதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும் அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்ல முடியும் ஓகேவா So area of the one sweet equal to rhombus shape சரியா sweet வந்து என்ன shape னு சொல்லிருக்காங்கமா நமக்கு rhombus னு சொல்லிருக்காங்க ஓகேவா rhombus அதனால 1/2 D1 D2 D1 D2 வந்து 4 5 கொடுத்திருந்தாங்க கட் கொடுத்தோம்னா 2 times so 2 into 5 10 square centimeter னு சொல்லியாச்சு இது வந்து ஒரே ஒரு ஸ்வீட் ஓகேவா இதே போல நமக்கிட்ட எத்தனை ஸ்வீட் வேணும் 400 ஸ்வீட்ஸ் வேணும் அப்போ 400 into 10 square centimeter னு ரைட் பண்ணோம் அப்படினு சொன்னா
total area of a 400 sweets is equal to 400 into 10 4000 square centimeter. Okay va? The cost of aluminium foil used sweet 100 square centimeter க்கு 7 rupees. Okay va? Okay va ma? புரிஞ்சுதாமா? 100 ஒரே ஒரு ஸ்வீட்டுக்கு அலுமினியம் ஃபாயில் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னா 7/100 போட்டுடலாம். அப்போ 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா கவர் ஆகுற அந்த 400 ஸ்வீட்ஸுக்கு நம்ம வந்து எவ்வளவு காசு செலவாகும்? The cost of aluminum foil used 4000 ஸ்வீட்ஸ் 400 ஸ்வீட்ஸ் தான். ஓகேவா? 400 ஸ்வீட்ஸ் ஏரியா தான் எவ்வளவு கவர் ஆகுறாங்க? அவங்க 4000 கவர் ஆகுறாங்க. சோ அப்ப 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்டு ஸ்வீட்ஸ் பார்த்தா அது என்னதாமா? 400 தான். ஏரியான்னு சொல்லும் போதுதான் 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஒரே ஒரு ஸ்வீட்டுக்கு 7/100. அப்ப 400 ஸ்வீட்டுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. எவ்வளவு வரும் நமக்கு? ஃபார்முலா என்னமா? அப்ப 4000 into 7/100. இங்க 400 போட்டீங்க மிஸ், இங்க 4000 போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இது என்ன எதுல இருக்குது பாரு? 7/100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேல்யூ எடுத்துக்கிறோம். 400 ஸ்வீட்ஸ் வந்து 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருக்குது. ஓகேவா? ஏரியான்னு பார்க்கும்போது 400 ஸ்வீட் எவ்வளவுமா இருந்தது? 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதனாலதான் இங்க 4000 போடுறோம். இங்க 20க்கு 20 கேன்சல் பண்ணிட்டோம்னா 40 பேலன்ஸ் இருக்கும். 7 இங்க ரைட் பண்ணலாம். சோ அப்ப 4 7s are 28. இந்த 0 சேர்த்துட்டோம்னா எவ்வளவு ரூபாமா செலவாச்சு? The cost of aluminum foil 400 ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு 280 rupees. ஓகேவா? அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन பார்க்கலாமா? The area of the rhombus with the side 4 cm, height 3 cm சொல்றாங்க. சோ 2 டைப் ஃபார்முலா வச்சிருந்தோம்ல, area is equal to base into height ன்னு சொன்னோம்னா 4 into 3 that is equal to 12 centimeter square. So அப்ப ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்குது. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன்ல 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The area of the rhombus when both diagonals measuring 8 cm னு சொல்லிட்டாங்க. D1 and D2 both னு சொல்லிட்டாங்க இல்லையா? D1 and D2 is equal to 8 cm அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எழுதணும்? Area is equal to 1/2 into D1 into D2 is equal to 1/2. D1 8 D2 8. ஓகேவா? சோ அப்ப இத கட் கொடுத்துடலாமா? 4 டைம்ஸ் இருக்குமா? 4 into 8 that is equal to 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அது ஆன்சர்ல செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் சப்டிவிஷன்ல ஆன்சர் கொடுத்திருக்காங்க 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு. 8th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The area of the rhombus is 128 square centimeter and the length of the one diagonal 32 centimeter. The length of the other diagonal is question கேக்குறாங்கமா. ஃபார்முலா என்னது? Area is equal to half into D1 into D2 square centimeter. Area value is 128 கொடுத்துட்டாங்க. Half one diagonal வந்து 32, another diagonal நமக்கு தெரியாது. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 வச்சு 32 கட் கொடுத்தனா 2 வந்து how many times இருக்கும்? 16 times இருக்கும். சோ அப்ப 128 equal to 16 into D2. D2 மட்டும் இங்க வச்சிட்டு 16 இங்க எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிரும்? டிவைடுக்கு வந்துரும். சோ அப்ப 128 divide 16 is equal to D2. கட் கொடுத்து பாருங்க 2 டேபிளால. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா 2 டேபிளால கட் கொடுத்துட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். 8 டைம்ஸ் இருக்கும். இங்க 6 டைம்ஸ் 12ல 8ல 4 டைம்ஸ். அகைன் 64ல 8 கட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 8 டைம்ஸ் இருக்கும். அப்ப D2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 8 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. இது வந்து ஆன்சர்ல செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு 8 சென்டிமீட்டர்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th question. The height of the rhombus whose area is 96 cm and side is 24 cm. Area கொடுத்துட்டாங்கமா, base கொடுத்துட்டாங்க. So இப்ப area is equal to base into height square centimeterங்கிற formula யூஸ் பண்றோம். base ஓட value, area value 96, base ஓட value 24 into height. ஓகேவா? மல்டிபிள்ல இருக்கிற 24 வந்து left side மூவ் ஆனா டிவைடுக்கு வந்துரும்ல, which implies 96 divided by 24 equal to h.
நீங்க டைரக்டா கட் கொடுக்கனாலும் கட் கொடுத்துக்கலாம், 2 டேபிள் வச்சு 3 டேபிள் வச்சு 4 டேபிள் வச்சு பொறுமையா கட் கொடுத்து ரைட் பண்ணாலும் ரைட் பண்ணலாம். கட் கொடுக்கறது அப்படிங்கிறது கேன்சல் பண்றது, how many times இருக்குன்னு இல்ல டைரக்டா 96 இப்படி போட்டு 24 போட்டு நான் டிவைட் பண்ணி எழுதிடுவேன் மிஸ். இங்க 4 டைம்ஸ் போட்டா 4 4s are 16 பேலன்ஸ் 1, 2 4s are 8 plus 1 9. இது ஈஸியா இருக்கு மிஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4, இங்க ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கு, இங்கேயும் 24 மீட்டர். அப்ப நம்மள என்ன பண்ணணும், மீட்டர்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. 9th கொஸ்டினுக்கு 4 வந்து 4th ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகேவா? 10th கொஸ்டின், the angle between the diagonals of a rhombus is என்னன்னு கேக்குறாங்க. rhombus வந்து எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம், 4 sides are equal-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 4 sides are equal. diagonals இருக்கு, இதான் diagonal cut each other. இந்த பிளேஸ்ல என்ன மேக் பண்றாங்க, 90 டிகிரி. சோ அப்ப அவங்க ஆங்கிள் என்னவா இருக்குது, 90 டிகிரியா இருக்குது. அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்ல 3rd ஆப்ஷன்ல 90 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.